அந்த தலைமை குடும்பத்துக்கு எதிராக பேசுறாரு. தலைமை குடும்பத்துக்கு எதிராவா? ஆமா. என்னங்க இப்ப இந்தி கற்றுக்கொண்டவர்கள் தான் கஞ்சா கடத்துகிறார். அப்ப தலைமைக்கு ஏன் அப்படியே இந்தி கற்றுக்கொண்டவர்கள் தான் கஞ்சா கடத்துகிறார்கள் என்றால் அப்போ தயாநிதி மாறன் கற்றுக்கொண்டார்னு கலைஞர் சொன்னாரே, என் பேரன் என் மகள் கற்றுக்கொண்டாள்னு சொன்னாரே, தான் கஞ்சா கடத்துறான். குணா படத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு பாடுவாரு. அடிச்சுக்கிட்டே அந்த மாதிரி ஆதவர்ஜுனா பேசுவது அரசியல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது இல்லை இப்படின்னு தெரிஞ்சிருந்தா தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாம அவசரப்பட்டு விசில் கொடுத்துருச்சு. பேசாம சங்கு கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சமயத்துல கட்சி சில பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது தானா பேசிட்டு வரதை பார்த்துருக்கிறோம். ஆமாமா. கையில சில இடங்கள்ல தொண்டு சீட்டு பார்த்து பேசுறாரு, சில இடங்கள்ல பேசுறாரு. இங்க ரஜினி கமல் 2 பெரும் ஆளுமைகள் திரைத்துறை. 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒன்னா நடிச்சாங்க. பிறகு இப்பதான் நாங்கள் அந்த சாதனையை செய்திருக்கிறோம். இன்பன் உதயநிதி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். இந்தி கற்றவர்கள் தான் வந்து கஞ்சா கடத்துகிறார். எப்படி? ஹிந்தி தாமோ அன்பரசன் பேசினாரு. அதே மாதிரி இன்னும் யாரோ ஒருத்தர் பேசினார். திமுக ரகுபதி யாரோ பேசினார் நினைக்கிறேன். தாமோ அன்பரசன் கற்றுக்கொண்டவர்கள் அவர்களால தான். ஆமா, அவர்களால் தான் வந்து கஞ்சா கடத்துகிறார்கள். ஓ, நான் முதல்ல நினைச்சேன் ஜாஃபர் சாதிக்கு வச்சு சொல்றாங்க, அது கூட அவர் ஹிந்தி, அது சரி, அது வேற விதமா இருக்கும், அது ரைட்டு. அப்புறம் தான் எனக்கு சடார்னு தோணுச்சு, வந்து தாமோ அன்பரசனுக்கு எதுக்கு இந்த குசும்பு? எனக்கு என்னமோ அவருக்கு சீட்டு கொடுக்கறதுல ஒரு கால் கொஞ்சம் டவுட் வருதோ, இந்த தடவை சரியா வந்து அவங்க வந்து கொடுக்கலையோ. ஏன்னா வந்து அவர் தான் இந்த செங்கல்பட்டு மாநாட்டில் வந்து வீரன் பாட்டில் வச்சது, அது எல்லா இடத்துலையும் வீடியோ வந்துருச்சு. அதனால தலைமை கொஞ்சம் கோபமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் அவங்க கோவப்பட மாட்டாங்க. நீங்க வேற பெருமையா இன்னொரு வீரன் பாட்டில் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க, வேற ஏதாவது அவங்க உள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம். ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஏதாவது கொடுத்தது, அதாவது வாங்கினதை கொடுக்கலங்கிற பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அவர் வாங்கினதை சரியா கொடுக்கலன்னு ஏதாவது இருந்திருக்கலாம். சொல்றது வாங்கின தகவல்களை சரியா கொடுக்கலன்னு ஏதாவது இருந்திருக்கலாம். செய்திகளை அதுதான் வந்து நம்ம வந்து. அப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, வேணும்னு பேசுறாரு அவர். அந்த தலைமை குடும்பத்துக்கு எதிராக பேசுறாரு. தலைமை குடும்பத்துக்கு எதிராவா? ஆமா. என்னங்க இப்ப இந்தி கற்றுக்கொண்டவர்கள் தான் கஞ்சா கடத்துகிறார். அப்ப தலைமைக்கு ஏன் அப்படியே இருக்கு. அப்போ ஐயா கலைஞர் வந்து பீக்ல இருந்தபோது அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க எல்லாரையும் விட்டுட்டு தயாநிதி மாறன் அவர்களை எம்பி ஆக்குனீங்க, எத்தனையோ பேர் சீனியர்கள்லாம் இருக்காங்க எம்பியா கொடுக்குறதுக்கு, அவர் வந்து அதான் உங்க குடும்பத்திலேருந்தே கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற அர்த்தத்துல ஏன் கொடுத்தீங்கன்னு பத்திரிகை நிருபர்கள் கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் இந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் நன்றாக இந்தி பேசுவார், நன்றாக இந்தி தெரியும், அவர் இந்தி படிச்சிருக்கிறார். அதே மாதிரி இவரு தேவிலால்னு ஒருத்தர் வந்து பிரதம மந்திரி குறைந்த காலத்துக்கு, அவர் வந்து கலைஞர் ஐயாவை வந்து பாக்குறதுக்காக திமுக தலைவர் என்ற சந்திக்க வர வீட்டுல வந்து. இதே மாதிரி வந்து அவர் பகுத்தறிவாளரான கலைஞரை வந்து சந்திப்பதற்கு புட்டபர்த்தி பாபா சின்ன அந்த இது பகுத்தறிவுன்னு சொல்றீங்க, அதுல ஏன் எத்தனை தடங்கள் வருது உங்களுக்கு அங்க சொல்றப்ப? அது பகுக்கும் போதே அந்த அறிவு செதஞ்சு போயிடுது. சரி, அதனாலதான் அவ்வளவு தடங்கள் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புட்டபர்த்தி பாபா சாய்பாபா இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் காலில எல்லாம் நாங்க உழுந்து கும்பிட்டு நாங்க பகுத்தறிவை நிலநாட்டினோம். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதே மாதிரி இவரு தேவிலால் வந்தபோது அவர் தேவிலாலுக்கு இங்கிலீஷ், அது அவருக்கு இந்தியை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப இந்தியில பேசுறாரு. அப்பொழுது வந்து கனிமொழி அம்மையார் வந்து அப்போ அவங்க வந்து ஏறத்தாழ இளம் வயது, பல வருடங்களுக்கு முன்னால 20-30 வருடங்களுக்கு முன்னால, அப்ப இன்னும் அவங்களுக்கு வயது கம்மி. அதாவது என்ன சொல்றது, ஒரு வாலிப வயது அவங்களுக்கு.
அப்போ வந்து அவங்க தான் வந்து இந்தியில மொழிபெயர்க்கிறாங்க. அப்பொழுது கலைஞர் ஐயா பெருமையுடன் சொன்னது, என்னுடைய மகள் கனிமொழி இந்தி படித்திருக்கிறார், அதனால் சரளமாக பிரதமர் தேவிலால் அவர்கள் பேசியதை நானும் அவரும் பேசியதை நாங்கள் வந்து மொழிபெயர்த்தார், அதனால் நாங்கள் சரளமாக பேசிக்கொள்ள முடிந்தது. இருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இல்லை, நீங்க சுத்தி வளைச்சி எனக்கு நீங்க ஏதோ சிக்கல் ஏற்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் இல்ல உள்ளதை உள்ளபடி இல்லைங்க, இருங்க. இவர் வந்து இந்தி கற்றுக்கொண்டவர்கள் தான் கஞ்சா கடத்துக்கிறார்கள், கரெக்டா? இப்ப என்னுடைய பேரன் நல்லா ஹிந்தி கத்துக்கிட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரே வந்து என் மகள் நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, மொழிபெயர்க்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் ஒன்னும் சொல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், கண்டதை கண்டபடி சொல்லுவேன், கண்டபடி சொல்ல மாட்டேன். சரிங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்படி தாமோவான் பர்சன் பேசினதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப இந்த வலைதளத்துல இருக்கானுங்க குசும்பு பிடிச்சவனுங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி வெள்ளந்தி கிடையாது. அவங்க யார் மாதிரி? உங்களை மாதிரி என்ன மாதிரி வெள்ளந்தி கிடையாது, பண்றது இல்ல. அவங்க இல்ல வெள்ளந்தியா, அவங்க வந்து வேணும்ட்டே வந்து முடிக்க விடுறானுங்க. வலைதளத்துல என்ன கேக்குறாங்கன்னா, அப்போ இந்தி கற்றுக்கொண்டவர்கள் தான் கஞ்சா கடத்துகிறார்கள் என்றால், அப்போ தயாநிதி மாறன் கற்றுக்கொண்டார்னு கலைஞர் சொன்னாரே, என் பேரன், என் மகள் கற்றுக்கொண்டாள்னு சொன்னாரே, கஞ்சா கடத்துறான். வம்பா இல்லையா? பெரிய வம்புங்க இல்லையா? தாமோவான் பர்சன் இல்லைங்க, தாமோவான் பர்சன் வந்து இப்படி வந்து அந்த தலைமை குடும்பத்தை வந்து ஒரு அவமானப்படுற மாதிரி, ஒரு 4 பேர் பேசுற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாமா? நான் தாமோவான் பர்சன் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். அவரை வந்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கணும். அவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கணுங்க. ஏன்னா தலைமையை பார்த்து, தலைமை குடும்பத்தை பார்த்து இந்த மாதிரி பேசுறது வந்து எவ்வளவு துணிச்சலான ஒரு இருக்கணும் இல்ல? தயாநிதி மாறன் எப்படிப்பட்டவர், இந்த அம்மா கனிமொழி எப்படிப்பட்டவங்க, ஹிந்தி கத்துக்கிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி கஞ்சா கடத்துறது அடையாளத்தோட இல்லைங்க. ஒரு தன்மானம் உள்ள குடும்பம் அது நம்ம தலைமை குடும்பம். உங்களுக்கு புரியுதா? தன்மானம்னா என்னன்னு புரியுதா? உங்களுக்கு புரியலன்னா இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தன்மானம்னா என்னன்னு புரியும். நம்ம தூத்துக்குடியில ஒரு அமைச்சர் இருக்காங்க, ஒரு பெண்மணி கீதா ஜீவன் அவர்கள் இருக்கிறார். அவங்க வந்து ஒரு கலைக்கல்லூரி நடத்துறாங்க. இந்த கலைக்கல்லூரியில பஸ் வச்சிருக்காங்க, பேருந்து, பெண்களுக்கான பேருந்து. அந்த பேருந்து வந்து ஏதோ அந்த தூத்துக்குடி சாலையில போகும்போது எங்கேயோ அந்த புதூர் பக்கத்துல வந்து ஒரு லாரி மேல போய் எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டு, விபத்து ஏற்பட்டு எல்லாரையும், நல்ல வேளை யாருக்கும் ஒன்றும் பெரிய காயமா, இதை லேசான காயத்தோட தப்பிச்சுட்டாங்க. ஒன்றும் ஒன்றும் நிகழ்வுகள்லாம் வேற ஒன்றும் மோசமான நிகழ்வுகள் நடக்கல. அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணாங்க, டக்குன்னு அதை என்ன பண்ணுவாங்க, இந்த நசுக்கி போச்சு அது பஸ்ஸு. அது கிரேன் போட்டு அந்த ஒரு வண்டி வச்சு கிரேன் வச்சு அப்படிதான் எடுத்துட்டு போற மாதிரி வரும்போது அதில் வந்து என்னன்னா, கீதா ஜீவன் கலை ஏதோ ஒரு கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை விஞ்ஞான கல்லூரியா என்னமோ அதில் போட்டுருக்கு. அவங்க பேரை வச்சே கல்லூரி. நம்ம பாருங்க, எவ்வளவு தன்மானம் இருந்தா நம்ம கழக கண்மணிகள் அந்த கீதா ஜீவன்கிற பேர்ல மட்டும் அழகா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இங்க சைட்ல முன்னால எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டாங்க. அது எங்கேயும் தெரியக்கூடாது, அது இழுத்துட்டு போகும்போதெல்லாம் தெரியும்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பஸ்ஸும் ஒரு லாரியும் மோதுனா என்ன பண்ணணும்? போக்குவரத்து துறை, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணணுமா? ஆமா, பண்ணணும். யார் மேல தப்புன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல ஒரு விபத்து, அதுவும் ஒரு பஸ் லாரின்றது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்து நடந்திருக்கு, வழக்கே பதிவு பண்ணல. அமைச்சருடைய கல்லூரி பஸ் ஆச்சே. இப்ப நான் வந்து ஏதோ வந்து அவங்கள குறை சொல்றதா நீங்க நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில கூட அமைச்சருடைய பெயர் வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால நாங்க வெள்ளை பேப்பர் வச்சு ஒட்டிட்டோம் பாருங்க. தன்மானம். இப்ப புரிஞ்சதுங்களா உங்களுக்கு அந்த தன்மானம்னா என்னன்னு? அவ்வளவு தூரம் நம்ம பயணிச்சு போய் தெரிஞ்சுட்டு வர வேண்டியதா இருக்கு பாருங்க தன்மானத்தை பத்தி. தன்மானம் இது வந்து இதே மாதிரி நீங்க வந்து இந்த திமுகக்குள்ள வந்து நிறைய வந்து இவங்க வந்து இந்த மாதிரிதான் பேசுவாங்க. இப்ப யாரோ வந்து பேசியிருக்காங்க, இந்த கோயம்புத்தூர்காரங்க எல்லாமே வந்து தயாநிதி மாறன் தான், அவருதான் ஹிந்தி கத்துக்கிட்டு கரூர்ல போய் கரூர்ல கூட்டம். எந்த கரூர்ல? இந்த 41 பேர். அந்த கரூர் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குன்றதுக்காக மறந்துடக்கூடாது. ஆமா, அந்த கரூர்ல ஐயா நம்ம முன்னாள் அமைச்சர், அவர் அதாவது 10 தெரிந்த அமைச்சர் இருக்காரு இல்லையா? 10னா 10 வகையான விஷயங்களை, எல்லாவித கலைகளையும் கற்ற அந்த 10 வேற. அதான் அந்த 10 ரூபாய் இல்ல, 10 குணங்கள் உள்ள
அந்த மாதிரி வந்து 10 தலை ராவணன் சொன்னா உண்மையிலேயே 10 தலையா இருக்கும். 10 தலைக்கு உள்ளாண்டான அறிவு அந்த ராவணனுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக 10 தலைன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க 10 rupees அப்படின்னு சொன்னதுனால அதனால நீங்க வந்து அப்படி எடுத்துக்கூடாது. அந்த பலம் உள்ள அந்த 10 பேருக்கு உள்ள அந்த பலம், செல்வாக்கு, திறமை உள்ளவர் அவர் ஒருவர். அதனால அந்த 10 rupeesனு அவருக்கு பேர் வந்ததே தவிர வேற ஏதாவது நீங்க தப்பா நினைச்சுக்கோ. நான் எதுவும் தப்பா நினைக்கிறேன். நான் எப்ப நினைச்சிருக்கேன். நீங்க நினைக்கவே மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு எப்போ தெரியும். எனக்கு அது வந்து மேடையில வந்து அவரு உட்கார்ந்துருக்கும் போது தயாநிதி மாறன் சொல்றாரு, இந்த கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் இப்படிதான் பக்கத்து மாவட்டத்துக்காரனை வந்து இவங்களா வந்து ஏமாத்திடுவாங்க. பக்கத்து மாவட்டத்துக்காரங்க உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. கோவை மாவட்டத்துக்காரன் பக்கத்து மாவட்டத்துக்காரனை ஏமாத்திடுவாங்க. ஓ, அதுக்கு அவர் அண்ணன் செந்தில் பாலாஜி கைத்தட்டி சிரிக்கிறாரு. இப்ப நீங்க யாரு? இப்ப வந்து தயாநிதி பேசியிருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, கோவை மாவட்டத்துக்காரன் பக்கத்து ஊருக்காரனை ஏமாத்திடுவாங்கல்ல, கெடுத்துருவான். சரியான வார்த்தையை வந்து கெடுத்துருவாங்க அப்படின்னு கோவை மாவட்டத்துக்காரர் சொல்றாரு. எனக்கு என்ன உடனே மனசுல படுது, என்னதான் இருந்தாலும் அண்ணன் முத்துசாமி ஒரு சீனியர் இல்லையா, அதிமுகல இருந்து இங்க வந்தார். இப்பவும் வந்து செந்தில் பாலாஜி விட்டுட்டு போன அந்த டாஸ்மாக அவர் தான் நடத்துறாரு. அதுல எவ்வளவு பேருக்கு நடத்துறாரு இல்ல, தம்பிங்க எல்லாம் பார்த்து நடத்துறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, நாளைக்கு ஒரு வழக்குன்னு அவர் தானே போய் நிக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட வந்து முத்துசாமி இவ்வளவு மூத்தவர், முதியவர், எத்தனையோ வருடங்கள் வந்து திராவிட கொள்கையில அந்த பக்கம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. அவரை போய் வேற யாரை நீங்க சொல்ல முடியும்? கோவை மாவட்டத்துக்காரர்கள் வந்து பக்கத்து ஊருக்காரங்களை கெடுத்துருவாங்க. முத்துசாமி வந்து செந்தில் பாலாஜியை கெடுத்துரு சரி இப்படின்னு ரொம்ப நல்லவர் இவரு, அவரை வந்து கெடுக்கிறாங்கன்னா முத்துசாமி வந்துதான் கெடுக்கணுமா நமக்கு தெரியல. அதாவது செந்தில் பாலாஜி என்ன அப்படி எல்லாம் ஈஸியா கெட்டு போறவரா, நல்ல மனிதராச்சே. அப்படி இருக்கும்போது முத்துசாமி வந்து கெடுத்துட முடியுமா அவரை அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். இப்படிதான் வந்து அந்த திமுகவுக்குள்ள இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அது இருக்கட்டும். அடுத்த ஒரு பஞ்சாயத்து வந்து சரிங்க, 5001 ரூபாய் கட்டி பஞ்சாயத்துல, இந்த ஊர்ல பஞ்சாயத்து பணம் கட்டி கொடுப்பாங்க பஞ்சாயத்துக்கு. அந்த மாதிரி என்னன்னா, இப்ப விஜயினுடைய நிகழ்ச்சிக்கு அதுல ஒருத்தர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, ஆதவ அர்ஜுன், அதை பத்தி எங்களுக்கு புரியலங்கன்றாரு. பேசுனதும் புரியல, விளக்கமும் புரியலன்னாரு. அவர் தெரிச்சு நீங்க வந்து இதை வந்து பேசி புரிய வைக்கணும். இப்போதைக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஏதோ ஒரு படத்துல, குணா படத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு பாடுவாரு. எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, மனிதர்கள் புரிந்து கொள்ள இது மனித காதல் அதையும் தாண்டி புனிதமானது. அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசுவது அரசியல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஏன்னா நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன் இந்த ஆதவ அர்ஜுனா பேசின 2 விஷயத்துல. ஒன்னா வர்றேன். ஒண்ணு வந்து அவர் என்ன சொன்னார்னா, இவர் வந்து குடும்பத்தோட எங்கேயோ கோவா போனாராம். ஆதவர் எங்கேயோ போயிருக்காரு, அது போயிட்டு போறாரு, அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை. குடும்பத்தோட போயிருக்காரு. அங்க போகும்போது பார்த்தா பஸ்ல எல்லாம் விசில், கண்டக்டர் விசில் ஊதுறாரா, எத்தனை முறைன்ற வேற எண்ணி இருக்குது ஊதுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவேகாவுடைய விசில் சின்னம் இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லயும் பரவி இருக்குதான். எங்க அப்பா வந்து எங்க தோல்ல தூக்கிட்டு பஸ்ல ஏறி போகும்போதே அப்பவே இந்த மனுஷன் பிகில் அடிக்கிறத பாத்திருக்கேன் கண்டக்டரு. இது எல்லா மாநிலத்திலயும் இவங்க கட்சிக்கு விசில் சின்னம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோவால இருக்கிற கண்டக்டர் வந்து விஜய்க்காக சப்போர்டர் போல இருக்கு, விஜயுடைய ஆதரவாளர் போல இருக்கு. அந்த அவன் கோவாக்காரனுக்கு வந்து மொழி தெரியல, அவங்ககிட்ட போய் நீ வந்து விஜய் ஆதரவாளரா தாவேக்கா அப்படிலாம் இல்லை. இப்போ அங்கே போய் கோவாவில் வேட்பாளர் நிறுத்த போறாரு விஜய், ஆதவ அர்ஜுன். நீங்க அதெல்லாம் எனக்கு எங்க வேணா நிறுத்திங்க, என்னுடைய கவலையை நான் சொல்லிடுறேன். நீ அந்த கோவால இருக்கிறவன் அநேகமா அந்த கோவாக்காரனா இருப்பான், அந்த ஊரு மொழி பேசுறவன், அந்த 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 ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கணும். அவங்ககிட்ட போய் நீங்க வந்து நீங்க தாவேக்கா தொண்டரா அப்படின்னு கேட்டா அவன் காதுல அவன் ஏதாவது வந்து தாவேக்கான்னு சொல்லும் போதே அவனை தானா கூணான்னு ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு, தானா கூணான்னு ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது தற்கொலை பண்ணி தொலைய போறான்யா.
அவன் பாட்டுல தேமேன்னு வந்து பஸ்ல விசில் அடிக்கிறான், பஸ் போகுது, எல்லா கண்டக்டரும் விசில் அடிக்கிறான். அது ஏன் வந்து கோவால போய் அவர் வந்து பாருங்க தாவேகா வந்து கோவால எல்லாம் பரவி இவங்க அரசியல் எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு தெளிவா இருக்கு. ஊதிட்டாங்கன்னாக்கா காஷ்மீர் வரைக்கும் ஊதிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தாவேகா தான்னா ஆ. எங்க ஊர் எங்க ஏரியாவில் முதலமைச்சர் தொகுதியில ம். ராத்திரி ஆனா இந்த கூர்க்கா இருக்கிறாங்களா விசில் அடிச்சுட்டு வருவாங்க நாங்க இருக்கிற பக்கத்துல. ம். இப்ப சொல்லுங்க, இப்படி கூர்க்கா விசில் அடிக்கிச்சு வராது நைட்ல. இல்ல இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ம். தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாம அவசரப்பட்டு விசில் கொடுத்துருச்சு. ம். பேசாம சங்கு கொடுத்துருக்கலாம். சரி. சங்கு கொடுத்திருந்தா ஒரு 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 லெவலுக்கு வந்திருக்கும். அது இதுதான் பேசினாருன்னு பார்த்தா ம். அடுத்தது வந்து பேசுறாரு, ம். நான் சவால் விடுகிறேன் முதல்வர் ஸ்டாலினுக்கு. ம். யார் வேணாலும் சவால் விடலாம் தமிழ்நாட்டுல, ஆமா, நம்ம வந்து ஆமா, அது போய் ஆமா. தடுக்க முடியுமா? இது வந்து என்னன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இங்க இருந்து நம்ம பேசலாம். பேசிக்கலாம். பேசிக்கலாம், சரி. தப்பே இல்லை, அது ஒண்ணும் இல்லை. அது வந்து அந்த மாதிரி வந்து என்னன்னா எங்கள் தலைவர் தவேகா தலைவர் விஜயும் ம். நீங்களும் முதல்வரும் ம். ஒண்டிக்கு ஒண்டி மேடையில் ம். யாரும் உதவியாளர் அருகில் இருக்கக்கூடாது, ம். விவாதத்திற்கு தயாரா நான் ம். சவால் விடுகிறேன். ம். எவ்வளவு தெரியுமா பேசுறாரு. ஒண்டி கொண்டி ஆ, யாரும் பக்கத்துல இருக்க உதவியாளர் இருக்கக்கூடாது. இல்ல கையில எதுவும் சீட் இல்லாம இருக்கணும். ஆ, அது அது வரலையே. சொல்லல அது அவரு. சொல்லல. அதாவது A4 நீங்க கேக்குறது வந்து A4 ஷீட் எடுத்துட்டு வரலாமா ஆ, கூடாதா? ஆமா அது நாங்க அது சொல்லிருப்பாங்க. இல்ல அது கமிட் பண்ணிட்டு அப்புறம் மாட்டிப்போம்ல நாங்க. ம். அது எப்படி சரி, நாங்க வந்து 1000 தான் இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சமயத்துல கட்சி சில பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது தானா பேசிட்டு வரதை பார்த்துருக்குறோம். ஆமாமா கையில சில A4 இடங்கள்ல sheet தொண்டு அப்ப சீட்டு இருக்க- பார்த்து பேசுறாரு, சில இடங்கள்ல அப்படியே தானா ஒரு பேசிடுவாரு. இதுவாகவும் பேசிடுறாரு. சரி, இங்க இங்க வந்து நம்ம வந்து A4 ஷீட் அதுவும் வந்து அது வந்து ஸ்டேபிள் பண்ணது மாத்தி கீத்தி ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா இங்க இருந்து நம்ம கேள்வி மாத்தி நம்ம எந்த பக்கம் வந்து- அது வந்து ஆமா அது அந்த வந்து- அந்த பக்கத்தை தேடி அது படிக்க வேண்டியிருக்கு. சரி. இதுல வந்து நம்ம வந்து இதுல என்னத்துக்கு சவாலு, ம். இது ஒரு சவால் விட்டுருக்காரு. ம். எனக்கு என்னன்னா உண்மையிலேயே அவர் வந்து சவால் யாருக்கிட்ட விடணும்னு சொன்னா, ம். இப்ப புதிதாக மாற்றத்திற்காக அரசியல் அப்படின்னு வரக்கூடியவங்க இன்னைக்கு உள்ள இதுல வந்து திமுக அதிமுக கூட்டணி இதெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா, ம். ஒண்ணு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான், ம். இன்னொன்னு தாவேகா விஜய். ம். பாக்கி எல்லாரும் ஒண்ணு திமுக பக்கம் இருக்காங்க, இல்லைன்னா அதிமுக ஆமா பக்கம் ஆமா இருக்காங்க. சரி சரி. தனியா நிக்கக்கூடிய இல்ல அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மாற்றத்திற்குரிய ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ம். மாற்றம் வருது வரல அதெல்லாம் தேர்தல் மக்கள் முடிவு. ம். இதான் அது பாருங்க ஆதவர்ஜன் எவ்வளவு கிளடி பாருங்க. ம். சரி, சவால். சீமான் சவால்னு விடும்போது ம். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் எங்கள் தலைவர் விஜயும் ஒரே மேடையில் சந்திக்க தயாரா நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்றாரா பாருங்க. ம். அவர் தெரியாதா? ம். அவங்க லெவலுக்கு வந்து என்னன்னா நாங்கள் மலையோடு தான் போது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். நாங்க திமுகவை தான் சவாலுக்கு அழைப்போம். சீமான்லாம் ஒரு ஆளே கூட்டமே இல்லை. இல்ல அதனால தான் சொல்றேன். அப்படின்னு அவருக்கு ஒரு இல்ல நினைப்பு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ம். துண்டு சீட்டு பெருசா A4 பெருசா? இல்லைங்க, இங்க சீமானை கூப்பிட்டா ஒரு வேளை வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, வம்பு இல்ல பேசுறாருன்னா என்னத்த பேசுறது, அதுதாங்க சீட்டு வேணுமே. நீங்க முதல்வரை கூப்பிட்டா அவர் வரமாட்டாருன்னு தெரியும். சரி. ரெண்டாவது ஆ. அவரு மேக்சிமம் துண்டு சீட்டு தான் எடுத்துட்டு வருவாரு. ஆமா, நம்ம A4 ஷீட்டு துண்டு சீட்டு பெருசா A4 ஷீட்டு பெருசா? எங்களுக்கு இல்ல இருங்க வரேன். ரெண்டுல எது பெருசுன்னா துண்டு சீட்டு தான் பெருசுன்னு வச்சுக்கணும். அது எப்படி? இல்லைங்க, ஆ. ஏப்போ சீட்டு வந்து காத்துல அடிச்சிட்டு போறப்ப எது இதுனா பாக்கெட்ல வச்சுக்கலாம்ல, தெரியாத வச்சிருக்கான்? அளவுக்கு அது அப்படி கையில இறுக்கி அப்படியே வச்சுங்கிறதே தெரியாம வச்சுக்கலாம்ல. இல்லைங்க அது பறந்தவொடனே கரெக்டா நம்ம சொல்லிட்டா நம்ம ஆட்கள் கரெக்டா வாங்கி வாயில வச்சிருக்கிற விசில்லாம் அடிச்சிருவான்ல. ம். அதுல வந்து அப்புறம் யார் என்ன பேசுனாங்கன்னு சத்தமே கேட்காது இல்ல. அந்த ஒரு ஊர்ல ஐடியா. உங்க ஊர்ல கதை ஒன்று சொல்லுவாங்க. சொந்த மாட்டுல பால் கறக்கிறதுக்கு துப்பு இல்லாதவன் ம், அடுத்தவன் மாட்டுல பால் கறக்கிறதுக்கு படி எடுத்துட்டு போனாராம். ம். சொந்தமா ஒரு பக்கம் பார்க்காம பேசுறது துப்பு இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஸ்டாலினுக்கு போறாராம். ஆமா. சரி. அதாவது ஸ்டாலின் வரமாட்டார்ன்ற உறுதியான நம்பிக்கையில அந்த சவாலை வந்து அவங்க வந்து ஒன்றும் சட்டம் பண்ண மாட்டாங்கன்றதுல தைரியமாக இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் சீமான் ஒரு வேளை கூப்பிட்டு வந்துட்டாருனாக்கா சிக்கன் வந்துட்டாருன்னா வம்பாயிரம். சீமான் வந்து அந்த சீமான் நம்ப சரி வா. இல்லைங்க, அவரு சீமானை நம்ப முடியாது. தம்பி நான் தயார், ம். வள்ளுவர் கோட்டத்தில் நாளை காலை 9 மணிக்கு நான் தயாராக இருப்பேன்னு சொல்லிட்டு ம். அவர் ஒரு 50 பேர் பின்னால் வச்சுட்டு வள்ளுவர் கோட்டத்தில் போய் அப்படி நின்றுட்டு அவர் பாட்டில் போஸ் கொடுப்பாரு. இது ஏன்னா வம்பாது நமக்கு தேவையாது. சரி. அந்த மாதிரி வந்து ம். இது வந்து எதுக்காக சொல்றேன்னால் ம். இப்படி வந்து அரசியல் வந்து பிரமாதமாக தமிழ்நாட்டில் போய்கொண்டிருக்கிறது. ம். இல்ல இப்ப விஜய் வந்து சவால் விட்டது, விஜய்க்காக ஆதவர்ஜன் சவால் விட்டது. இது வந்து இந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து வரும்போது ஏய் அது வடிவேலா விவேகான் ஞாபகம் இல்லை எனக்கு.
அது கூட இருக்கிறவங்க சும்மா இல்லாமல் எங்கள் தலைவர் என்ன எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, எவ்வளோ அவர் அசால்ட்டாக எவ்வளோ கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா, தைரியம் இருந்தால் கிட்ட வா பார்ப்போம், கையை வெய் பார்ப்போம், அவர் கழுத்தில் கை வை பார்ப்போம் அப்படின்னு ஒன்று வடிவேலு வந்து ஏன்டா இப்படி என்ன சிக்க விடுறீங்க அப்படின்னு பார்ப்பாரு. அந்த பக்கத்தில் எதிரில் ஒரு நல்ல பைல்வான் மாதிரி இருக்கிறவர் வந்து யாரு இதுதான் உங்க தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி நல்லா மொகுன்னு முடிச்சு ஆச்சு ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க பிஞ்சு போய் இருக்கும்போது வந்து ஏன்டா இதுக்கு யாரானா உங்களை வந்து காசு கொடுத்து சாப்பாடு போட்டு கூட வச்சிருக்கேன். அது மாதிரி விஜய் வந்து சாப்பாடு கொடுத்து காசு எல்லாம் போட்டு வேலைலாம் கூட வச்சிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது, சொல்லுங்க. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் தீக்கிரம் உங்க பஞ்சாயத்து எங்க பாருங்க. இப்ப ரஜினி கமல் 2 பெரும் ஆளுமைகள் திரைத்துறையில 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒன்னா நடிச்சாங்க. பிறகு இப்பதான் நாங்கள் அந்த சாதனையை செய்திருக்கிறோம். இன்பன் உதயநிதி அவர்கள் வந்து தயாரிப்பாளர். சும்மா ஒரு 700 கோடி. கொஞ்சம் இருங்க. ஒரு எதிர்காலத்தில் வருங்கால முதல்வர் அவர்களை சும்மா அப்படி இன்பன் உதயநிதி அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி ராஜாதி ராஜ கம்பீர பேச விடுங்க, தயவு பண்ணி பேச விடுங்க. ஒண்ணு இன்பன் உதயநிதியார் அப்படின்னு மரியாதையா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இன்பன் அவன் இவன் பேசாதீங்க, இன்பர்னு சொல்லுங்க. அவங்களே அந்த பேர் தானங்க ஐயா வச்சிருக்காங்க. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தற்பெருமை இல்ல, தன்னடக்கத்தினால அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து மரியாதை கொடுக்க வேண்டாமா? அப்ப இனிமேல் இன்பர் உதயநிதி. இப்போ அவன் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லக்கூடாது, மரியாதை அவர்னு சொல்ல. அது மாதிரி இன்பன்னு சொல்லக்கூடாது, இன்பர் உதயநிதி. இன்பர் வந்து என்ன பண்ணாரு, 47 வருஷமா வந்து ஒன்னா சேராத ரஜினியும் கமலையும் சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் ஒன்னா சேர்த்து நடிக்க வைக்கிறார் ஏதோ ஒரு படத்துல. அதுல பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உலக சாதனை அப்படின்னு சொன்னா, அவர் நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு வயசாகும் சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வயது இருக்கு இல்லையா, சைல்டு லேபர்னு ஒரு இருக்கு, குழந்தை தொழிலாளர். 18 வயசானாதான் வந்து குழந்தை தொழிலாளர் இல்லை, நீங்க வேலைக்கு போக உங்களை வந்து ஒரு தொழிற்சாலையிலயோ இல்ல நீங்க வந்து ஒரு 18 வயசு. 18 வயசுல இருந்து 21 வயசு ஆகுது, 3 வருஷத்துல. சரிங்க. 700 இந்த படத்துக்கு 700 கோடி பட்ஜெட். ரஜினி கமல் இவங்க 2 பேரும் இணைந்து போகணும். அவர் இப்படி வேர்வை வந்து சிந்தி 3 வருஷத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மாதிரி படத்தை 400 கோடி முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைன்றான்? நான் பிரச்சனையே சொல்லலைங்க. தயவு பண்ணி அவருடைய சாதனையை நீங்கள் வந்து எல்லாரும் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். 3 வருஷத்துல ஏற்கனவே 400 கோடிக்கு படம் எடுத்தாருங்கிறீங்க, இப்ப 700 கோடிக்கு படம் எடுத்தாருங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேல 3 வருஷத்துல வந்து எப்படி வந்து உழைத்து சம்பாதிக்கிறதுன்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய் வந்து இலவசத்துக்கு போய் வந்து கியூ நிக்கிற நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் புத்தி வருமா வராது? புரிஞ்சுக்க. அவங்களும் இந்த மாதிரி சம்பாதிக்க கத்துக்கிட்டாங்கன்னா, யாரு அவங்களும் இந்த மாதிரி சம்பாதிக்க கத்துக்கிட்டாங்கன்னா நாட்டுக்கு நல்லது வரட்டோன்றேன். ஒரே குடும்பம் தான் சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கு, எல்லாரும் எல்லாருமே கோடீஸ்வரரா இருக்கலாம். ஆமா, சரி. இதுல நீங்க இது பேசும்போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு எங்கிருந்து அந்த இன்பர் உதயநிதி பாருங்க, நான் கரெக்டா மரியாதையா சொன்னேன். இன்பர் தெரியும், உங்களுக்கு தெரியல, நான் கரெக்டா சொல்லிட்டேன். இன்பர் உதயநிதிக்கு எவ்வளவு எங்கிருந்து இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு அறிவு ஜீவித்தனம், அறிவு ஜீவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சிந்தனையாளர், ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு பெரிய அறிஞர், அப்படி எப்படி வந்தது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்பதான் வந்து எதேச்சியா ஒரு வீடியோ வந்து, அது இறைவனான்னு சொன்னா அது மூட நம்பிக்கையா போயிடும், ரைட், இயற்கையா பார்த்து வந்தது. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோல ஒரு மேடையில வந்து பேசுறாரு நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காரு, அந்த தாடியோட உட்கார்ந்துருக்காரு. அவர் பாராளுமன்றத்தில் போய் பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 15-16 பேர் கவுன்சிலிங் போடுறதா கேள்விப்பட்டேன். அது வந்து பேசிட்டு வந்ததால, இவர் பேசிட்டு வந்ததுனால ஒரு 15-16 பேர். நீங்க என்ன ஏன் 15-16 பேர்? பாக்கி பேர்லாம் என்ன? பாக்கி பேர்லாம் அப்ப அந்த சமயம் பார்த்து பாத்ரூம் போயிட்டான், இல்லை கேன்டீன் போயிட்டான்.
எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த 16 பேர் தான் வேற வழி இல்லாம அப்பதான் பாத்ரூம் போயிட்டு வந்தான், அதனால வேற வழி இல்லாம உட்கார்ந்துக்கிட்டான். இப்ப வேற இந்த மோடியால பெரிய தொல்லைங்க. இந்த பிரதமர் மோடி இருக்காரு, அவரால பெரிய தொல்லைங்க. சும்மா இல்லாம பாராளுமன்றத்துல என்ன பண்ணிட்டாரு, எந்த மொழியில பேசினாலும் அது வந்து அந்த ஒரு காதுல ஒண்ணு மாட்டிக்கிறாங்க, இயர்போன் மாதிரி. அதுல ஆங்கிலத்திலயோ ஹிந்திலயோ இல்ல வேண்டிய மொழியிலயோ அதை கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப குஜராத்தின்னா குஜராத்தில வரும், ஹிந்தியில பேசுறாரு அது தமிழ்ல வரும். இப்படி இப்ப இவர் தமிழ்ல பேசினார். இவர் நம்ம ஐயா கமலஹாசன் வந்து தமிழ்ல பேசினதாக சொல்லப்பட்டது. போற போக்குல டக்குன்னு ஒண்ணு குத்து நீங்க பாரு. இல்லைங்க, தமிழ்ல பேசினதாக சொல்லப்பட்டது. ஏங்க எனக்கு புரிஞ்சிருந்தா நான் வந்து அவர் தமிழ்ல பேசினாரு, என்ன பேசினாருன்னு சொல்ல மாட்டேன்னா. நான் தான் இப்போ கவுன்சிலிங் போறதா வேணாமான்ற முடிவுல நான் இருக்கேன். அதான் அவங்களாம் பாராளுமன்ற உறுப்பினர், கையில காசு வச்சிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க, கவுன்சிலிங் போறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு கவுன்சிலிங்லாம் போக முடியாது. நம்ம பாட்டில் இப்படி உட்காந்து அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ அவர் வந்து பேசி வந்துட்டு வெளியில வேற வந்து சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாரும் பாராளுமன்றத்துல ஆரோக்கியமா பேசணும்னாரு. 16 பேர் ஆரோக்கியம் கெட்டு போய் கிட்டத்தட்ட மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். கவுன்சிலிங் போறான்னா என்ன அர்த்தம்? ஏதோ அவனுக்கு மன கோளாறு ஏற்பட்டு போயிட்டான்னு தானே அர்த்தம். 16 பேர் மென்டல் ஆகிட்டான். சரி, நம்ம வந்து அதுக்குள்ள போய் நம்ம அவசியமாக சிக்கிக்க கூடாது அப்படிங்கும் போது மேடையில அவர் இருந்து சிரிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம முதல்வர் பேசுறாரு, சகோதரி கமலஹாசன் அவர்கள் மேடையில. சரி, அது ஏதோ டங் ஸ்லிப் ஆயிருக்கு. இல்ல அங்கதான் நீங்க வந்து திராவிட சிந்தனையே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்கிறத நீங்க அங்கதான் நிக்கிறான் சந்திரன்றீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட சிந்தனை நீங்க அந்த திராவிட கண்ணாடியை போட்டுட்டு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பாருங்க. அப்படியும் உங்களுக்கு சரியா புரியலன்னா ஒரு மஞ்சள் துண்டு எங்கனாலும் வாடகைக்காவது வாங்கி வந்து டேபிள் போட்டுங்க. அப்பதான் அந்த திராவிட சிந்தனை புரியும் உங்களுக்கு. நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து கமலஹாசனை கமலஹாசனாக பார்க்கவில்லை, அவ்வை சண்முகியாக பார்க்கிறார். புரியுதா புரியலையா அவங்களுக்கு? இல்ல, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அதான் புரிஞ்சத சொன்னா வம்பு வந்துரும். இல்ல, புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் நடுவாந்திரமா இருக்கு பாருங்க, அதுதான் அவ்வை சண்முகி. அப்போ அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த அவ்வை சண்முகி அதுதான் சண்முகியாக தெரியுது. அதெல்லாம் சகோதரி, அதனால சகோதரின்னு சொல்லிட்டாரு. இத போய் வந்து வீடியோல போட்டு கலாய்க்கிறானுங்க. என்ன மோசம், இவங்களுக்கு புரியல அவர் என்ன அர்த்தத்துல சொன்னார். அவர் அந்த திராவிட சிந்தனையில அவர் வந்து எப்படி வந்து அப்படி பாக்குறாரு அப்படிங்கறத வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து புத்தி, கலை நோக்கத்தோட பார்த்து அவர் சொல்றாரு. இந்த கலை நயத்தோடு பார்க்கிறார், கலை நோக்கத்தோடு பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கமலஹாசனையும் ரஜினிகாந்த் அவர்களையும் சூப்பர் ஸ்டாரையும் இணைத்து கொண்டு வந்து இன்பர் உதயநிதி வந்து ஒரு சாதனை பண்ணி 47 வருஷத்துக்கு அப்புறம் படத்தை கொண்டு வந்து எடுக்கிறார். 21 வயது இளைஞர் 3 வருடத்திலேயே 1000 கோடி சம்பாதித்து ஒரு உலகத்திற்கே ஒரு உதாரணமாக திகழ்கிறார். ஏன்னா உலகத்துல இது வரைக்கும் 3 வருஷத்துல வந்து 1000 கோடி சம்பாதிச்ச ஒரு இளைஞர் வந்து இருக்கவே முடியாது. இது வரைக்கும் இல்ல. அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பட்டம் கொடுத்துடலாம். இந்த எப்படி முன்னேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த போய் சொற்பொழிவுலாம் நடத்துவாங்க. அது என்ன சொல்றது, மோட்டிவேஷன், உங்களை நீங்களும் பணக்காரராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவரை நம்ம கூப்பிட்டு நடத்தலாம். இல்ல, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம உடனே நம்ம மனசுக்குள்ள அதுதான் தோணுது. நீங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க, இதை வச்சுக்கிட்டு இப்ப நம்மளே வந்து ஒரு ஆளை வச்சு எழுதி ஒரு புக்கு வந்து நான் எப்படி முன்னேறினேன்னு ஒரு புக்கு போட்டு இது இன்பர் உதயநிதி வந்து இவர் எழுதின புக்குன்னு சொல்லி அதை வந்து வெளியிட்டு அதுல வந்து ஒரு 150 கோடி ரூபாய் லாபம்னு கணக்கு எழுதிடுவாங்க. ஓ, அதுலயும் கணக்கு எழுதுவாங்களா? ஆமா. இப்ப இதுக்கும் சமீபத்துல வந்து நம்ம முதல்வர் வந்து ஒரு புத்தகம் தமிழ்ல எழுதி வெளியிட்டதாக வந்து ஒரு முந்தானத்தை வெளியிட்டாங்களே, ஏதோ தாள ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு வார்த்தையில் இது ஒன்று, ஒரு புத்தகம், தமிழ்ல புத்தகம். அந்த புத்தகம் வந்து நம்ம முதல்வர் வந்து அவர் எழுதி இத்தனை வேலைகளுக்கு மதியில அவர் எழுதி அதை வந்து வெளியிட்டிருக்காங்க 3 நாள். அதே மாதிரி அவர் தாத்தா வெளியிடும் போது பேரன் வெளியிட மாட்டாரா? அவருக்கு அந்த இது வராதா? அந்த வித்து எங்க, அந்த அறிவு வித்து எங்க போகும்? அங்கதானே இருக்கும். அது அப்படியே வருதுங்க. அப்படியே வருது. 3 மாசத்துல. அப்ப நீங்க சொல்ற ஐடியாவை கேட்டா, எப்படி 3 வருடத்தில் எப்படி முன்னேறினேன், 3 வருடத்தில் முன்னேற்றம், 3க்கு 3 அப்படின்னு போட்டு 3க்கு 3 அப்படின்னு போட்டு ஒரு புக் எழுதி அது வெளியிட்டு 150 கோடி ரூபாய் அதுல வந்து வருமான கணக்கில் கொண்டு வந்துடலாம்ல.
நீங்க வந்து எவ்வளவு ஐடியா கொடுக்குறீங்க பாருங்க உங்களை அறியாம. கணக்கு வந்து இங்க வருது உங்களுக்கு, கருப்பை வெள்ளையாக்குறது. நீங்க ஏதோ ஒரு கலர், நாங்க வந்து ஒரு கலரை ஒரு கலராக ஆக்குவோம். அது நாங்க வந்து இந்த இடத்துல கருப்பு வெள்ளையாக்கும், நாங்க கருப்பு சிவப்பு நாங்க காமிப்போம், இந்த பக்கம் வந்து கருப்பை வெள்ளையாக்குவோம். அதெல்லாம் வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து வண்ண ஜாலங்கள் செய்வதில் நாங்கள் வந்து பெரிய நிபுணர். வண்ண ஜாலங்கள் இப்படிதான் ஓடுது. தமிழ்நாட்டினுடைய சாதனை எல்லாம் இப்ப இங்க அந்த ரெட் ஜெயண்ட்ல தான் இருக்குது. இந்த மாதிரி 700 கோடி பட்ஜெட்ல மிக பெரும் ஆளுமைகளை வச்சு படம் இருக்கிறது சாதனை இல்லை. ஆமா, இது சொல்லும்போது ஞாபகமா ரெட் ஜெயண்ட், சன்ஷைனு இப்படிலாம் சொல்லும்போது கூட ஞாபகம் வச்சுங்க, தமிழ் வளருதா, தமிழ் வாழ்கன்னு சொல்லணும். ரெட் ஜெயண்ட் தமிழ் வாழ்க. ஆமா, சன்ஷைனு, சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் சொல்லும்போது தமிழ் கிளவுட் 9 இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு அந்த 9 ஒன்னும் விடுற மாதிரி இல்லீங்களா? 9 ஒன்னும் விடுற மாதிரி இல்லீங்களா? 9 இந்த 9, 3 இதெல்லாமே இந்த நம்பரே வேணாங்க. இந்த நம்பரே ஒரே பிரச்சனையா இருக்கு. சரி, விட்டுருவோம். நம்ம இந்த 3, 9, 5 இந்த மாதிரி நம்பர் எல்லாமே இந்த நம்பரே சிக்கல் தான். நம்ம வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம மொழி எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம அங்க போயிட்டு எல்லாரும் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழிலேயே பெயர் வையுங்கள் அப்படின்னு பேசுவோம். பேசிட்டு வந்துடும். நாங்க மட்டும் இப்படி வச்சுக்குவோம். ஆமா, நாங்க வச்சுப்போம் எங்க குடும்பத்துல. நீங்க எல்லாரும் தமிழ்லயே பேர் வைக்கணும் அப்படின்னு பேசுவோம். ஆமா, ஏன்னா அது செம்மொழியாச்சு நம்ம மொழி. ஆமா, செம்மொழி இல்லையா? செம்மொழியாம் தமிழ் மொழியில் நீங்கள் எல்லாரும் பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு, இலவசமா ஆலோசனை கொடுத்துட்டு, நம்ம வந்து புதுசா வீட்டுக்கு வந்த உடனே ஐயா வந்து நம்ம ஒரு கம்பெனி புதுசா ஒன்று போனோம்னால அதுக்கு இந்த மாதிரி பேட்டுருக்கோம்னா அது இங்கிலீஷ்ல ஒரு பேர் போட்டு வச்சிருப்பாங்க, அது போட்டு நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் இந்த ஆலோசனைகளை சரியாக புரிந்து கொண்டு நீங்களும் பகுத்தறிவு பெற்று நீங்களும் 3 வருடங்களில் 1000 கோடி சம்பாதிக்கும் அளவுக்கு உழைத்து முன்னேறுங்கள். 3 வருஷத்துல 1000 கோடி மட்டும் சுருக்கிறது, பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி அப்படின்னு பேசணும். அப்பதான் இதுல வந்து ஒரு படம் எடுக்க முடியும். சரிங்க, அந்த மாதிரி வந்து நீங்க போட்டு பண்ணிடுங்க. நீங்க சொன்ன வாய் முகூர்த்தம் பாருங்க, அடுத்த 2 வருஷத்துல பாருங்க அடிச்சு தள்ளி நொறுக்கி எவ்வளவு படம் பண்ண போறாங்க பாருங்க. அடுத்த சனிக்கிழமை பஞ்சாயத்து கூட்டுற நிகழ்ச்சியில அதுக்குள்ளார ஒரே பாட்டுல நான் வந்து ஒரு 700 கோடி போட்டு ஒரு படத்தை எடுக்கிற மாதிரி வந்து உங்களை கூப்பிடுறேன். நீங்க பண்ணிடுவோம், நம்ம பண்ணிடுவோம். அடுத்த சனிக்கிழமைக்குள்ள இது நடக்கும். ஆமா, முடிச்சிடலாம். சரி, அப்ப வந்து ஆனா ஒண்ணுங்க, அவங்க பண்ணா இன்பர் உதயநிதினு சொல்லுவாங்க, நீங்கள் நானும் பண்ணா துன்பர் உதயநிதினு சொல்லிடுவாங்களே. நம்ம என்ன பண்றது? எப்படி சொன்னாலும் சரி, சனிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டுறோம். இதே மாதிரி ஒரு பட்ஜெட்ல படம் ஒரே பாட்டுல நான் வந்து 700 கோடி சம்பாதிச்சிடறேன். சரி, இந்த விஷயத்த நான் வந்து எப்படி என்னன்னு நீங்க சொல்றீங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட அப்புறமா வந்து தொலைபேசியில, ஆனா தொலைபேசியில போட்டா அது ஒட்டு கேட்டு அங்க போயிடும். நான் நேரடியாவே பேசிடுவோம் நம்ம. சரி, சரிங்களா? ஏன்னா அந்த தொலைபேசியில போனாதான் நம்ம தொலைபேசி ஒட்டு கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பேசிடலாம். ஆமா, வந்து இங்க பேச யாருக்கு வெளியில போவாங்க. இதுதான். சோ இப்படியா தானே நம்ம பஞ்சாயத்து இன்னைக்கு வெற்றிகரமாக முடிகிறது. அடுத்த பஞ்சாயத்து மறுபடியும் சனிக்கிழமை நம்ம வந்து சந்திப்போம். வணக்கம், நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா.